ஸோ ஹாய் திஸ் இஸ் கிராஸோ தம்பி. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏன்ஷியன்ட் அட்வென்ச்சரான லூசியஸ் வந்து பார்த்தோம்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் போக்கேபால் உதவி மூலமாக 6 டிஃப்ரெண்ட்டான போக்கேமான்ஸை வந்து கேட்ச் பண்ணியிருப்பாரு. இதுங்களை தான் வந்து பார்த்தோம்னா 6 ஹீரோஸ்ன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த போக்கேமான்ஸை வந்து பார்த்தோம்னா லெஜெண்டரி போக்கேமான தெரப்பகஸ் வந்து அதோட பவர் மூலமாக இதுங்களை வந்து டெரெஸ்ட்ரியல் ஃபினாமினானை வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ண வச்சிருக்கோம். இதனால இந்த 6 டிஃப்ரெண்ட்டான போக்கேமான்ஸுமே வந்து பார்த்தோம்னா 6 டிஃப்ரெண்ட்டான டெரா டைப்பை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜெயிண்ட் அர்போலிவா. இது வந்து கம்ப்ளீட்லி கிராஸ் அண்ட் நார்மல் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதோட டெரா டைப் என்னன்னு வந்து பார்த்தோம்னா டெரா நார்மல் டைப். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது லைக் ரீஜனல் ஃபார்மில் வரக்கூடிய கல்லேரியன் மோல்ட்ரஸ். இது வந்து கம்ப்ளீட்லி டார்க் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதோட டெரா டைப் என்னன்னு வந்து பார்த்தோம்னா டார்க் டைப். அதை தொடர்ந்து பார்க்க போகிறது ஜெயிண்ட் லாப்ரஸ். இது வந்து கம்ப்ளீட்லி வாட்டர் அண்ட் ஐஸ் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதோட டெரா டைப் என்னன்னு வந்து பார்த்தோம்னா ஐஸ் டைப் தான். அதை தொடர்ந்து பார்க்க போகிறது ஐசியூ ரீஜனில் காணப்படக்கூடிய கிளெவர் போக்கேமான் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி பக் அண்ட் ராக் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதோட டெரா டைப் என்னன்னு வந்து பார்த்தோம்னா பக் டைப். அதை தொடர்ந்து பாராடாக்ஸ் போக்கேமானில் வரக்கூடிய கோகிங் ஃபயர். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் டிராகன் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதோட டெரா டைப் என்னன்னு வந்து பார்த்தோம்னா ராக் டைப் தான். மற்ற போக்கேமான்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்தோம்னா அதோட டைப் ஓரியன்டான டெரெஸ்ட்ரியல் டைப் கிடையாது. இதுக்கு டிஃப்ரெண்ட்டான டைப் வந்து இருக்குது. அண்ட் ஃபைனலி பார்க்க போகிறது ஷைனி ரெக்வைஸா. இது வந்து கம்ப்ளீட்லி டிராகன் அண்ட் ஃப்ளையிங் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இதோட டெரா டைப் என்னன்னு வந்து பார்த்தோம்னா டிராகன் டைப் தான். ஸோ லூசியஸ் மறைவுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இந்த 6 ஹீரோஸுமே வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ போக்கேமான்ஸாக மாறிடும். அதனால நம்ம ராய் வந்து பார்த்தோம்னா ஷைனி ரெக்வைஸாவை வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த டெரெஸ்ட்ரியல் ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணி இந்த ஷைனி ரெக்வைஸா ஃபைனலி நம்ம ராய் வந்து டிஃபீட் பண்ணுறது மூலமாக அவர் இந்த லெஜெண்டரி போக்கேமானை வந்து பார்த்தோம்னா கேட்ச் பண்ணிடுவார். இதனால இதை தொடர்ந்து நம்ம ரெக்வைஸா வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷனுமே வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ லைக் இருக்கிற போக்கேமான்ஸ்லேயே இந்த ஷைனி ரெக்வைஸா மட்டும்தான் டெரெஸ்ட்ரியல் ஃபினாமினான் ஆக்சஸ் பண்ணியிருக்கு. அதை தொடர்ந்து மெகா எவால்யூஷனுமே வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணியிருக்கு.